ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். இந்த நேரத்திலும் மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. நம்முடைய கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு நம்புறீங்க? நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த தேவனை சந்தோஷமாக உயர்த்துவோம். நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகள் என்னை வரைந்து கண்மணி போல என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, கைகளில் என்னை வரைந்து கண்மணி போல என்னை காக்கின்றீர். மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பே துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பே கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். கைகளை தட்டி தேவனை உற்சாகமான ஆராதிப்போம். எதிர்த்து வந்தாலும் ஆவி எனக்காய் கொடியேற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சற்று எதிர்த்து வந்தாலும் செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பே துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பே துதிப்பேன் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். எதிரே எனக்கு ஓர்வாய்த்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னையால் என்னை அபிஷேகம் செய்து பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். பகைஞர் எதிரே எனக்கு ஓர்வாய்த்தி செய்த சர்வ வல்லவரே, என்னை அபிஷேகம் செய்து பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர்.
சொல்லுவோமா? உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல், உந்தன் கண்மணி போல என்னை காக்கின்றீ. தாயின் கருவில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல், உந்தன் கண்மணி போல என்னை காக்கின்றீ. மறவே 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 நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பன். மறவே 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 நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி, சொல்லுவோமா சந்தோஷமா? ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, சொல்லுவோமா? என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி, ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய். இன்னொரு சொல்லுவோமா? பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி, விசுவாசமாய் இதை சொல்லுவோம். ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னையால் என்னை அபிஷேகம், பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே
கைகளை தட்டின தேவனை நன்றி செலுத்துவோமா. பகைஞர் எதிரே நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தும் இந்த தேவன். ஓ, நமக்கு எக்கச்சக்கமான நன்மைகளை செய்கிற இந்த தேவன். ஓ, இந்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோமா. இந்த தேவனுக்கு எல்லா கனத்தையும் மகிமையும் நாம் செலுத்தி கொண்டிருப்போமா. எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க, தேவன் பகைஞர் எதிரே எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி விட்டார். He has prepared a table before my enemies. ஓ, தேவன் அவருடைய பந்தியை நமக்கு ஆயத்தப்படுத்தி விட்டார். ஓ, அவன் எண்ணெயால் நம்மை அபிஷேகிக்கிறார். அந்த தேவனை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அந்த தேவனை நாம் பிடிச்சு கொள்ள போறோம். அப்பா, நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே, நீரே எனக்கு எல்லாம். அப்பா, ஓ என்னுடைய மெய்ப்பன், ஓ என்னுடைய ரட்சகர், ஓ என்னுடைய மீட்பர்.
நேசிப்பேன் இயேசுவே, நேசிப்பேன், நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவே. என்னோடு சேர்ந்து நன்மையோ தீமையோ, நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நேசிப்பேன் இயேசுவே. நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நேசிப்பேன் இயேசு. சொல்லுவோமா? நன்மையோ, நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நேசிப்பேன் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, ஜீவனோ, நேசிப்பேன் இயேசு. சொல்லுவோமா சபையோடு சேர்ந்து? மரணமோ, நேசிப்பேன். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? வெற்றியோ தோல்வியோ, வெற்றியோ தோல்வியோ, புகழ்ச்சியோ, பின்தொடர்வேன் இயேசுவே. வெற்றியோ தோல்வியோ, சொல்லுவோமா? வெற்றியோ தோல்வியோ, ரமலா 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 ரதியா ரமசந்த ரமலா, ஓ ரமலா ரிகமலா ரமலா ரியமலா ரமலா ரமசந்த ரமலா ரமலா ரம. ஓ எல்லாரும் சேர்ந்து இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, உயர்வோ தாழ்வோ, மரணமோ, இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. எல்லாரும் சேர்ந்து கைகளை உயர்த்தி உயர்வோ தாழ்வோ சொல்லுவோமா? மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. நீங்க பாடுறீங்களா? எல்லாரும் சேர்ந்து உயர்வோ தாழ்வோ, கைகளை உயர்த்தி நீரே. இன்னொரு முறை சொல்லுவோமா? உயர்வோ தாழ்வோ, சபையே ஒன்றாய் சேர்ந்து ஓதா அறிக்கை செய்யலாமா? நன்மையோ, நன்மையோ தீமையோ, நேசிப்பேனப்பா இயேசுவே. வெற்றியோ தோல்வியோ, பின்தொடர்வேன். உயர்வோ தாழ்வோ, நீரே எல்லாம். இன்னும் ஒரே ஒரு முறை. உயர்வோ தாழ்வோ, நீரே எல்லாம் இயேசுவே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. பகைஞர் முன் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தும் தேவனே, உமக்கு நன்றி. நோ மேட்டர் வாட் அப்பா, எந்த சூழ்நிலையிலும், ஓ எந்த விதமான நேரத்திலும், எப்படிப்பட்ட உணர்ச்சிகள் எங்களுக்குள்ள இருந்தாலும், நீரே எல்லாம் என்று நாங்கள் சொல்ல எங்கள் கிருபையை தாங்கப்பா. ஓ அப்பா, எங்கள் கிருபையை தாங்கள். பள்ளத்தாக்கில் நடக்கும் பொழுதும், மலையின் உச்சியில் நாங்கள் இருக்கும் பொழுதும், பின்தொடர்வேன் என் இயேசுவை என்று சொல்ல எங்களுக்கு கிருபையை தாங்க. ஓ எங்களோட இருங்கப்பா ஆண்டவரே. இந்த கிருபையை மட்டும் எங்களுக்கு தாங்க. நன்றி கர்த்தாவே. எல்லாவற்றையும் விட இது பெரிய ஆசீர்வாதமாய் நாங்கள் பார்க்கிறோம். நீரே எல்லாம், நீரே எல்லாம் என் இயேசுவே. நீரே எல்லாம் எனக்கு, எங்களுக்கு நீரே எல்லாம், எங்கள் சபைக்கு நீரே எல்லாம், எங்கள் ஊழியத்திற்கு நீரே எல்லாம். உங்களை மட்டும் நாங்கள் பின்தொடர, உங்களை மட்டும் நாங்கள் நம்பி இருக்க கிருபையை தாங்க. அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தாங்கப்பா.
ஆமென். ஆமென். நான் ஒரு பகுதியை இன்னைக்கு யோவான் 16 இருந்து உங்களோட பகிர்ந்துகளான்னு மாலையில் உட்காந்து நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். 7வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் படியுங்க. 7லிருந்து 11 வரைக்கும் படியுங்க. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், எஸ், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடினாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஆமென். இந்த வசனங்களை பாருங்க. நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசு சொல்கிறாரு. நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகலைன்னா தேற்றவாளன் வரமாட்டார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். தேற்றரவாளன், ஆவியானவருக்கு என்ன பேர் இயேசு சொல்கிறாரு? பரிசுத்த ஆவியானவரை ஒரு அக்கினியா, பரிசுத்த ஆவியானவர் ஒரு நெருப்பா, ஒரு காற்றா, பரிசுத்த ஆவியானவர் ஒரு வல்லமையா, அப்படி மட்டும் சொல்லலை. பரிசுத்த ஆவியானவரை ரொம்ப ஒரு இனிமையா அவரை என்னன்னு சொல்கிறாரு? கம்ஃபர்டர். இங்கிலீஷில் கம்ஃபர்டர்னு போட்டிருக்கு. நம்ம ஊரில் நம்ம பெட்ஷீட்டை மூடி தானே படுக்கிறோம். முக்கால்வாசி பேர் நம்ம என்ன செய்கிறோம்? முக்கால்வாசி பேர் இல்லை, 99% நம்ம எதை மூடுறோம்? நம்ம ஒரு போர்வையை மூடி தான் படுக்கிறோம். சிலர் பலசாலிங்க போர்வை கூட மூடாமல் படுத்திருப்பாங்க. எனக்கு வெயில் காலமோ மழை காலமோ குளிர்காலமோ போர்வையை மூடினா தான் தூக்கம் வராது. என்னன்னு தெரியாது, போர்வையை மூடிடணும். அது மழை வெயில் அது என்ன அப்படி பழகிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னுடைய மகளும் அப்படி தான், பையனும் அப்படி தான் இருப்பார். எங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது. இது என்னப்பா வெய்ய காலம் தானே. அப்போ மேலை நாடுகள்லாம் அந்த போர்வைக்கு பதிலாக ஒன்று உபயோகப்படுத்துகிறாங்க. அதுக்கு அவங்க கம்ஃபர்டர்னு பேர் வச்சுருக்காங்க. கம்ஃபர்ட் போட்டுக்கிட்டோம் அப்படிம்பாங்க. அது ரொம்ப தடியாக இருக்குது. நீங்கள் எங்கேயாவது ஹோட்டல்ஸில் தங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு போத்திக்கிடுறதுக்கு அதை தான் கொடுப்பாங்க. நமக்கு அது வித்தியாசமாக இருக்கும். இதில் எப்படியா போத்திக்கிறது? பெட்ஷீட்டை காணுமே. நான் முதல்ல போனோன்னா அப்படி தான் ஆரம்பத்தில் எங்கே யாரோ ஒருத்தர் கூட்டு போய் என்னை தங்க வச்சு பெட்ஷீட்டை காணும்னு தேடிக்கிட்டு இருக்கேன். நான் எங்கே பெட்ஷீட்டு, எங்கே போர்வையா இல்லையே, எப்படி தூங்குறது? அப்புறம் நான் கேட்டேன், எப்படி தூங்குறது? இதுக்குள்ளே தான் போய் தூங்கணும் அப்படின்னாங்க. ஐயோ, இவ்வளோ பெரிய மொத்தமாக வெயிட்டை தூக்கி என் மேலே போட்டுக்கிட்டு நான் எப்படி தூங்குறது? கம்ஃபர்டர் வந்து அந்த மாதிரி வெயிட்டாக இருக்கும். அது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். தூங்கும்போது தான் தெரியும். அது நமக்கு ரொம்ப கம்ஃபர்ட் கொடுக்கும். நம்மளை ரொம்ப அப்படியே ஒரு ஒரு எதமான சூழலில் வச்சுருக்கோம். நம்ம பாட்டு நல்லா என்ன பண்ணலாம்? தூங்கலாம். போர்வை மாதிரி விலகி போயிடாது இல்லையா? அது அப்படியே மேலேயே கிடக்கும். நம்ம பாட்டுன்னு அப்படியே நல்லா தூங்கலாம். காலைல பொழுது விடுகிறது கூட தெரியாது. அந்த மாதிரி தூங்கலாம். இப்போ இவர் என்ன சொல்கிறாரு? இந்த பரிசுத்த ஆவியை பற்றி இயேசுநாதர் என்ன சொல்கிறாரு? நான் கூட உங்களுக்கு ஒரு தேற்றரவாளன்னு கொடுக்க போகிறேன். அப்போ தேற்றரவாளன்னா உங்களுக்கு எவ்வளவு ஆறுதலாக இருப்பாருன்னு பாருங்களேன். உங்களுக்கு ஒரு தேற்றரவாளன், ஒருவேளை ஒரு கல்யாணமான ஒரு மனைவிக்கு புருஷன் ஒரு தேற்றரவாளனாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மனைவி அழும்போதெல்லாம், ஏமா அழுவுற? வேண்டாமா, நான் இருக்கிறேன்ல, நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத, தைரியமாக இரு, நம்ம ஆண்டவர் நம்மளை வெட்கப்படுத்த மாட்டார், கைவிட மாட்டார், உனக்கு இருக்கிற இந்த பலவீனத்தில் கூட ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார் அப்படின்னு ஒரு வீட்டுக்காரர் உங்களை தேற்றினார்னு வச்சுங்களேன், கணவர். அது எப்படி இருக்கும் உங்களுக்கு? ரொம்ப நல்லா இருக்கும். அதே நேரம் பையங்க வந்து சில நேரங்களில் அம்மா தோளில் கை போட்டு, ஏம்மா நல்லா இருக்கம்மா, ஏம்மா நீ அழுவுற அப்படின்னு பையங்க அம்மாட்ட சொல்லுவாங்க. அப்போ அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப ஆறுதலாக இருக்கும். சில நேரம் பொம்பளை பிள்ளைங்க வந்து அதுங்க ரொம்ப அம்மாவை கட்டி பிடிச்சி, ஏம்மா நீ கலங்குற, நாங்கள்லாம் இல்லையா, நாங்கள்லாம் பார்த்துக்க மாட்டோமா அப்படின்னு அந்த பிள்ளைங்க சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குமா இருக்காதா? இருக்கும்ல.
அதே பிள்ளைகளை நீங்க கட்டி பிடிச்சி சில நேரங்களில் என்ன பண்ணுவீங்க? ஏம்மா கலங்குற? பயப்படாதம்மா, நான் இருக்கேன், அம்மா இருக்கேன்ல, நீ எதுக்கு கலங்குற, நான் பார்த்துக்கிறேன், நீ தைரியமா இரு. இதெல்லாம் இது எவ்வளவு பெரிய ஆறுதல் தெரியுமா? எவ்வளவு பெரிய ஆறுதல்! இது மிகப்பெரிய ஆறுதல். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதை பற்றி. இப்படி ஒரு மனுஷங்க கொடுக்குற ஆறுதல் நமக்கு இவ்வளவு பெருசா இருக்குமானா, தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் அவரு நம்முடைய துக்க வேளைகளில், நம்முடைய கடினமான நேரங்களில், நம்முடைய மன வருத்தமான சமயங்களில் அவர் நமக்கு என்ன பண்ணுவார்? தேற்றரவாளனா இருப்பார் இல்லையா? அப்போ எப்படி நம்மளை தேற்றுவார்னு யோசித்து பாருங்களேன். எப்படி தேற்றுவார்? ரொம்ப தேற்றுவார். அதனால தான் பைபிளில் சொல்லியிருக்கு, ஒரு தாய் தேற்றுவது போல நான் அவங்களை என்ன பண்ணுவேன்? தேற்றுவேன். தேற்றுறதுக்கு, பிள்ளைகளை அணைக்கிறதுக்கு, அரவணைக்கிறதுக்கு ஆண்டவர் எந்த அன்பை கையில் எடுக்கிறாரு? தாய் தேற்றுவது போல. ஒரு தகப்பன் கூட பிள்ளைகளை தேற்ற தான் செய்வார். ஆனால் தகப்பனுக்கு நிறைய சொல்ல தெரியாது, நிறைய பேச தெரியாது. ஆனால் தாய்க்கு நிறைய பேச தெரியும். தாய்க்கு எப்படி பேசினா அந்த பிள்ளைக்கு அது ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு தெரியும். அது மாத்திரம் இல்லை, அடிக்கடி தாய் பேசுவாங்க. தாயுடைய சுபாவமே என்னன்னா, அடிக்கடி பிள்ளைகள்கிட்ட என்ன பண்ணுவாங்க? அதை பற்றி கேட்பாங்க. எப்படிமா இருக்கிற? இப்போ எப்படி இருக்குது? இப்போ பரவாயில்லையா? இல்லை இப்போ நல்லா இருக்குதா? இப்போ உனக்கு எப்படி இருக்கு உடம்புக்கு? தாய் தான் என்ன பண்ணுவாங்க? அடிக்கடி பேசுவாங்க, அடிக்கடி கேட்பாங்க. இல்லை, ஒருவன் அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை என்ன பண்ணுவேன்? தேற்றுவேன். ஒரு தேற்றரவாளன் ஆண்டவர். இன்னைக்கு நான் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆண்டவர் ஒரு விசுவாசிய அவர் எப்படி ஆறுதல் படுத்துறார் பாருங்க. அப்படியே தேற்றுவார் வந்து. நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அப்படி ஒரு தேவனுடைய பிரசன்னம் வந்து உங்களை ரொம்ப தைரியப்படுத்தும், உங்களை ரொம்ப பலப்படுத்தும், உங்களை ரொம்ப உற்சாகப்படுத்தும். உங்க மனசுல இருக்கிற வருத்தங்கள், பாரங்களை எல்லாம் அந்த அவருடைய பிரசன்னம் வந்து அப்படியே மூடி உங்க வேதனைகளை எல்லாம் மாற்றி போட்டுரு. எவ்வளோ வேதனைகள் இருக்கு வாழ்க்கையில், எவ்வளோ இழப்புகளை நம்ம சந்திச்சிருக்கிறோம், எவ்வளவோ நஷ்டங்களை நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திச்சிருக்கிறோம். சமீபத்தில் சபையில் ஒரு புருஷனை இழந்த மனைவியை பற்றி கூகுள் மீட்டில் நம்ம ஜெபம் பண்ணோம். இந்த நோரினுங்கிற சிஸ்டர் 37 வயசில் தன்னுடைய கணவரை இழந்துட்டாங்க. அவர் ஒரு விபத்தில் மரிச்சு போயிட்டாரு. இப்போ அவங்களுக்கெல்லாம் யார் ஆறுதல் கொடுக்க முடியும்? நான் மார்ச்சுரி வரைக்கும் போனேன். மார்ச்சுரியில் போய் நின்னேன், அந்த சிஸ்டரை பார்த்தேன், அவங்களுக்கு விசாரித்தேன், ஜெபம் பண்ணேன். என்னால் அதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? என்னால் முடிஞ்சது அவ்வளோதான். எனக்கும் வேதனையாக இருக்குது. அவங்க துக்கத்தை என்னால் புரிஞ்சுக்க முடியுது, அவங்க துக்கத்தில் என்னால் பங்கெடுக்க முடியுது. ஆனால் அவங்க உள் மனசில் ஒரு நம்பிக்கையை, தைரியத்தை என்னால் கொடுக்க முடியாதுல்ல. இதை பரிசுத்த ஆவியானவர் தான் செய்ய முடியும். அவருக்கு, அதனால தான் அவருக்கு பேர் தேற்றரவாளன். தேற்றரவாளன் ஆகிய பரிசுத்த ஆவியானவர். ஏன் சொல்றார்? நான் போலன்னா தேற்றரவாளன் என்ன பண்ண மாட்டாரு? வரமாட்டாரு. அப்ப இந்த தேற்றரவாளன் வந்தா தான் நல்லதுன்னு அவருக்கு தெரியுது. ஏன்னா இயேசு பிசிக்கலா இருக்கிறதுனால அவர் யூதேயாவில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? இருக்க முடியும். இப்ப தேற்றரவாளன் எப்படி இருக்கிறாரு? ஸ்பிரிட்டா இருக்கிறாரு. அதனால கொளத்தூர்ல இருக்கிறாரு, வில்லிவாக்கத்தில் இருக்கிறாரு, பெரம்பூர்ல இருக்கிறாரு, பாரிஸ் கார்னர்ல இருக்கிறாரு, என்ன தமிழ்நாடு முழுக்க இருக்கிறாரு, இந்தியாவில் இருக்கிறாரு, அமெரிக்காவில் இருக்கிறாரு, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார். எங்கெல்லாம் அவருடைய பிள்ளைங்க பாரத்தோட இருக்காங்களோ, எங்கெல்லாம் அவருடைய பிள்ளைங்க ஆறுதல் இல்லாம ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்காங்களோ, அவங்களெல்லாம் அவர் ஸ்பிரிட்டா இருக்கிறதுனால எல்லா இடத்துக்கும் என்ன பண்ணிடுறாரு? போயிடுறாரு. எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு, அவங்கள தேற்றிடுறாரு. ஒரு தேற்றரவாளன் உங்க வாழ்க்கையில
இருக்கிறாருங்கிற ஒரு சந்தோஷத்தோட நீங்க உங்க வாழ்க்கையை எடுத்துக்கோங்க. அவர் தான் நம்மளை தேற்றி ஆற்றி நம்முடைய காயங்களை எல்லாம் மாற்ற முடியும். நமக்கு நிறைய, நான் சொல்றேன், நீங்க சில விஷயங்கள் வெளியே சொல்லுவோம், சில விஷயங்கள் நம்மளால வெளியே சொல்ல முடியாது. சில வருத்தங்களை வெளியே பேசுவோம், சில வருத்தங்களை வெளியே பேச முடியாது. மனசுல நிறைய கிடக்கும் சில நேரங்கள்ல. இந்த காயங்களை எல்லாம் ஆற்றுகிற ஒரு தேற்றரவாளன், இந்த தேற்றரவாளன் அவர் உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் தேற்றுகிறவராக இந்த உலகத்திற்கு வந்தார். தேற்றவாளன் எப்படி வந்து இந்த உலகத்தை தேற்றினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் தன்னுடைய சபையை தன்னுடைய ஆவியினால் நிறைச்சி அந்த சபையை தேற்றி ஆற்றி அரவணைச்சு நடத்தினார். இப்போ தேற்றவாளனை அனுப்புவேன்னு சொல்லிட்டு அடுத்தது ஏன் இப்படி பேசுறாருன்னு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து தேற்றவாளன் தான், ஆனா பாவிகளுக்கு அல்ல. அவர் தேற்றவாளன் தான், ஆனா துன்மார்க்கர்களுக்கு அல்ல. அவர் தேற்றவாளன் தான், ஆண்டவரை அறியாதவங்களுக்கு இல்லை. அவர் யாருக்கு தேற்றவாளன்? சீஷர்களுக்கு. அவர் பரிசுத்தமுள்ள தேவ ஜனங்களுக்கு அவர் தேற்றவாளன். பரிசுத்தம் இல்லாத ஆட்களுக்கு அவர் யாருன்னா, பாவத்தை பற்றி நீதியை பற்றி நியாய தீர்ப்பை பற்றி உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இந்த உலகத்துல என்ன இருக்கு? ஆண்டவரை விசுவாசிக்காத பாவம் இருக்கு. இந்த உலகத்துல பாவம்னு ஆண்டவர் எதை சொல்றாரு பாருங்க, 9வது வசனம். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினால் பாவத்தை குறித்து. இந்த உலகத்தினுடைய பெரிய பாவம் என்ன சொல்லுங்க? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னு சொல்லியிருக்க, அந்த விசுவாசம் யாருக்கெல்லாம் இல்லையோ அதுதாங்க பாவம். அந்த தேவகுமாரனை ஒருத்தன் விசுவாசிச்சா அவன் குடிகாரனா இருப்பானா? அந்த தேவகுமாரனை ஒருத்தன் விசுவாசிச்சா புகை பிடிக்கிறவனா இருப்பானா? அந்த தேவகுமாரனை ஒருத்தன் விசுவாசிச்சான்னா அவன் விபச்சாரம் பண்றவனா இருப்பானா? அந்த தேவகுமாரனை ஒருத்தன் விசுவாசிச்சான்னா அவன் அருவருப்பான வாழ்க்கை வாழ்றவனா இருப்பானா? எப்படிங்க இருக்க முடியும்? இருக்க முடியாது. அப்ப முதல்ல என்ன தேவைப்படுதுன்னா, தேவனுடைய குமாரனை ஒருத்தன் என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும். அப்ப உலகத்தினுடைய பெரிய பாவமே தேவன் அனுப்பி கொடுத்த அவருடைய குமாரனை என்ன பண்ணல? உலகம் விசுவாசிக்கலங்க. இதாங்க பாவம். நம்ம என்ன நினைக்கிறோம்? பாவம்னா அவன் செய்யறது தான் பாவம். தேவகுமாரனை விசுவாசிச்சா அவன் எப்படிங்க அதை செய்வான்? உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க போய் சாராயம் குடிப்பீங்களாங்க பிரதர்? உங்க கையில காசு இல்லையா? குவார்டர் வாங்குறதுக்கு ஆஃப் வாங்குறதுக்கு உங்கள்கிட்ட பணம் இல்லாமலா குடிக்காம இருக்கிறீங்க? தப்பான வழியில போறதுக்கு உங்களுக்கெல்லாம் தெரியாமலா நீங்க நீதியின் பாதையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க? இல்ல ஒரு சிகரெட் வாங்குறதுக்கு நம்மள்ட்ட 10 ரூபாய் இல்லாதனால நம்ம வாங்கி குடிக்காம இருக்கிறோமா? என்னத்துக்காக நம்ம இப்படி இருக்கிறோம்? நாம தேவகுமாரனை விசுவாசிக்கிறபடினால, தேவகுமாரன் பரிசுத்தரா இருப்பதனால நம்ம அந்த குமாரனை பின்பற்றுகிற நாம அந்த பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள வந்துட்டோம். அப்ப இந்த உலகம் ஏன் பாவம் செய்யுதுன்னா, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சா அதுக்கு பிறகு பாவம் செய்ய முடியாதுங்க. விசுவாசியாதவன் எவனோ, விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும். அப்ப விசுவாசிச்சாலே அவன் கெட்டு போகவே மாட்டான். இன்னைக்கு ஏன் உலகம் கெட்டு போய் கிடக்குது அப்படின்னா, இந்த உலகம் ஏங்க இப்படி கெட்டு போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவகுமாரன் இந்த உலகம் விசுவாசிக்கல, அதனாலதான் கெட்டு போய் கிடக்குது. இந்த உலகத்துல ஏன் இவ்வளவு தப்பு பண்றாங்க? தேவகுமாரனை விசுவாசிக்கல. விசுவாசிக்கிறவன் கெட்டு போறதே இல்லை. என்னால எப்படிங்க கெட்டு போக முடியும்? நீங்க சொல்லுங்க. உங்களால எப்படிங்க கெட்டு போக முடியும்? உங்களால கெட்டு போக முடியாது. ஏன் கெட்டு போக முடியாது என்னாலன்னா, நான் தேவகுமாரனை விசுவாசிக்கிறேனே.
நான் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடையும்படி எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்கு தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தாரு. அவரை நான் விசுவாசிக்கிறேன். அவரை நான் விசுவாசிக்கிறபடினால எனக்கு அவர் தேற்றரவாளன் தான் இருக்கிறார். இன்னைக்கு ஏன் தேற்றரவாளன் அவர் இருக்கிறார் தெரியுங்களா? ஆண்டவருக்கு எதிராக நான் பாவம் செய்யாதனால அவர் என்னுடைய தேற்றரவாளன். ஆண்டவருக்கு எதிராக நான் பாவம் செஞ்சா அவர் என்ன எப்படி வந்து தேற்றுவாரு? தேற்ற மாட்டாரே. அன்பு சகோதர சகோதரிகளே, அப்ப தேற்றரவாளன் பாவம் செய்யாதவங்களை தான் என்ன பண்ணுவாரு? தேற்றுவார். அந்த பாவத்தினுடைய வேறே அவிசுவாசம், கடவுள் மேல விசுவாசம் வைக்காம இருக்கிறது. தனக்கு மனுஷனுக்காக சிலுவையில் ஜீவனை கொடுத்தாரே, அவரை விசுவாசிக்காம இருக்கிறது தான் பாவம்னு நான் சொல்லலைங்க. பைபிள் ரொம்ப கிளியரா சொல்லுதுங்க. விசுவாசிக்காதது பாவம். நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியினால் நீதியை குறித்தும். நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் நீதியை குறித்தும். பைபிள் ஒன்று திட்டவட்டமாக சொல்லுது, அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக அவர் உயிரோடு எழுந்தார். இதை ரொம்ப தெளிவாக பைபிள் நமக்கு போதிக்குது. என்ன சொல்லுது பைபிள்? நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து நம்மை நீதிமான்களாக்குவதற்காக உயிரோடு எழுப்பப்பட்டார். அவர் உயிரோடு எழுந்ததுனால தான் எங்கே போனார்? பிதா கிட்ட போனார். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ அவருடைய மரணத்தை விசுவாசிக்காதவங்க அவருடைய உயிர்த்தெழுதலை என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க? விசுவாசிக்க மாட்டேங்கிறாங்க. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால அறிக்கை பண்ணப்படும். இது நல்லா புரியுதா உங்களுக்கு? அப்ப இவங்க இருதயத்தில் விசுவாசிக்காதனால அவங்களுக்கு என்ன உண்டாக மாட்டேங்குது? இதனால தான் ஆண்டவர் அவங்களுக்கு தேற்றரவாளனா இல்ல, அவங்கள கண்டிச்சு உணர்த்துறவரா இருக்கிறாரு, நமக்கு தேற்றரவாளனா இருக்கிறார். நம்ம நீதி உண்டாக இருதயத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? தினம் விசுவாசிக்கிறேன். நான் ஆண்டவருடைய ரட்சிப்பை விசுவாசிக்கிறேன். அவர் எனக்காக செஞ்சு முடிச்சதை விசுவாசிக்கிறேன். சிலுவையை விசுவாசிக்கிறேன். எனக்கு என்னுடைய தகப்பன் சிங்கக்குட்டிகள் பட்டினியா கிடந்தாலும் அவரை தேடுகிற எனக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டார்னு நான் விசுவாசிக்கிறேங்க. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். என் இருதயத்தில் என்ன இருக்குன்னா விசுவாசம் இருக்கு. என் இருதயத்தில் சந்தேகம் இல்லை, அவிசுவாசம் இல்லை. என் தகப்பன் மேல என் இருதயத்தில் எந்த விதமான துளி சந்தேகம் கூட எனக்கு இல்லை. என் தகப்பனை நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன். உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க விசுவாசிக்கிறீங்க. இப்போ உங்களை ஆண்டவர் தேற்றுவாரா இல்லையா? பாருங்க, ஆண்டவர் தேற்றுறவாளன்னு பின்னால எழுதி இருக்கிறத படிச்ச உடனே நம்ம குழம்ப கூடாது. உலகத்தை கண்டித்து உணர்த்துவார்னு தான் சொல்லி இருக்க தவிர விசுவாசிகளை கண்டித்து உணர்த்துவார்னு என்ன பண்ணல, சொல்லல. உலகத்தை தான் கண்டிச்சு உணர்த்த தேற்றவாளன்னு அவர் அனுப்புறார். ஆவியானவருக்கு ரெண்டு முகம் இருக்கு. ஒரு முகத்தை இப்படி பார்த்தோம்னா அவர் அப்படியே தேற்றவாளனா இருக்கிறார். அடுத்த முகத்தை அவர் அப்படி திருப்பி காட்டுறாரு, ஒழுங்கா இரு நீ தேவகுமார், விசுவாசிக்கலன்னா நீ நரகத்துக்கு தான்ப்பா போக போற. அவருக்கு ரெண்டு முகம் இருக்கு. விசுவாசிங்க பக்கம் அவர் முகத்தை எப்படி காட்டுறாரு? தேற்றவாளனா, ஆதரவாளரா, அன்புள்ளவரா, அரவணைக்கிறவரா காட்டுறாரு. அந்த பக்கம் உலகத்தின் பக்கமா திரும்பி மனம் திரும்பு, இல்லாட்டி நீ எங்க போவ, நித்தியத்துக்கு வரமாட்ட, ஜாக்கிரத அப்படிங்கிற செய்தியை உலகத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறார் தேற்றவாளர். உங்க இருதயத்தில் நீதி இருக்கா இல்லையா சொல்லுங்க? தேவனுடைய நீதி உங்களுக்குள்ள வந்துருச்சா இல்லையா? தேவனுடைய நீதிக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நீதி நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதுனால தேற்றவாளன் நம்மளை தேற்றுறார். இந்த உலகத்தின் அதிபதி 11வது வசனம், நியாயம் தீர்க்கப்பட்டதுனால நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதுனால, உலகத்தின் அதிபதி எப்படி நியாயம் தீர்க்கப்படுறாரு? சிலுவையில். உலகத்தின் அதிபதினா யாருங்க? பிசாஸ். உலகத்தின் அதிபதினா நமக்கு தெரியும். உலகத்தின் அதிபதி யாரு? பிசாஸ். அதனால தான் ஆண்டவரை உயர்ந்த மலையில கூட்டிக்கிட்டு போயிட்டு இந்த உலக ராஜ்யங்களை எல்லாம் காட்டி, இதெல்லாம் எனக்கு கையளிக்கப்பட்டிருக்கு, நீ என்னை விழுந்து பணிஞ்சுக்கிட்டா இதை மேல இருக்கிற அதிகாரத்தை எல்லாம் உனக்கு
கொடுக்கிறேன். அப்ப உலகத்தின் அதிபதி என்கிற அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரனே பிசாசு தான். உலகத்தின் அதிபதி சாதாரண ஆள் இல்லைங்க. எங்க ஒரு தொழிலதிபர் பார்த்தீங்கன்னா எப்படி எப்படி நடக்கிறாரு இல்லை? அவருடைய பெருமை என்ன, அவருடைய ட்ரெஸ் என்ன, ஒரு தொழிலதிபர் நிற்கிற நிலை என்ன, அவர் போற கார் என்ன, இல்லை ஒரு தொழிலதிபர் இருக்கட்டும், சந்தோஷம்தான். நம்ம அவங்களுக்கு எதிரானவங்க இல்லை. ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறார். அவர் காரை திறந்து விட எத்தனை பேர், அவருக்கு ஒரு டிரைவர், அவர் பணிவிட செய்யறதுக்கு வீட்டில் ஆட்கள் இல்லை. ஒவ்வொரு துறையிலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாருங்க, கூடயே ஃபைல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு ஆள் ஓடுவாங்க பின்னால், கலெக்டர் அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம். அப்புறமா அவங்களுக்கு கார் ஓட்டுறதுக்கு ஒரு ஆள், காரை திறக்கிறதுக்கு ஒரு ஆள். ஐயோ, அவங்களுக்கு என்ன பணிவிட செய்வாங்க. இந்த உலக அதிகாரங்கிறது ரொம்ப பெருசு பாருங்க. அந்த மாதிரி இந்த உலகத்தில் வாழ்கிற சில ஆட்கள் இவ்வளோ சௌரியமாக வாழும்போது, அப்புறம் ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, ஏன் ஈவன் ஒரு கவுன்சிலர் கூட போய் பாருங்க, அவரே இந்த உலகத்தின் பெரிய மனுஷன் மாதிரி தான் என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, ஒரு மினிஸ்டர்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவர் என்னவே பண்ண மாட்டார். நம்மள்கிட்ட பேசுறதுக்கே அவருக்கு டைம் இருக்காது, அவர் ரொம்ப பிஸியாக இருப்பார். அப்புறம் ஒரு சிஎம் பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் ரொம்ப பிஸியாக இருப்பார். அதுக்கு பிறகு பிஎம் எல்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாது, அவ்வளோ பிஸியாக இருப்பாங்க வேலை. இப்படி அவங்களுக்கு அவ்வளவு ஒரு தலை மேலே என்ன இருக்கும்னா, தலையில் கிரீடம் மட்டும்தான் இல்லைங்க இவங்களுக்கெல்லாம். ஆனால் அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குது, பெரிய கிரீடம் இருக்கு. தலையில என்ன இல்லை, கிரீடம் இல்லை. ஆனால் மனசுக்குள்ள என்ன இருக்கு, அவங்களுக்கு பெரிய கிரீடம் இருக்குங்க. நான் அப்படிதான் யோசிப்பேன். நான் அவங்க பேசுறதுல இருந்தே நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப இப்படி இருக்கும்போது உலகத்தின் அதிபதினா அவன் இவ்வளோ பெரிய ஆளா இருப்பாங்க, அவன் எவ்வளோ பெருமைக்காரனா இருப்பான். பிசாசு எதில் தான் விழுந்தான், பெருமையில தான் விழுந்தான். பிசாசு விழுந்ததே பெருமையில தான். பெருமை நமக்கெல்லாம் வருமா வராதா? வராதா? வரும். எல்லாருக்குமே பெருமைங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். பெருமையே இல்லாத ஆளு, பொறாமையே இல்லாத ஆளு, கோபமே இல்லாத மனுஷன்லாம் யாருமே கிடையாது. எல்லார்கிட்டையும் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணோம், இருக்குங்க. நான் எப்படி ஜெபம் பண்ணுவேன் தெரியுமா, அது கூட சில நேரங்களில் ஒரு பெருமையா இருக்கு. நான் எப்படி பாட்டு பாடுவேன் தெரியுமா, நான் எப்படி பிரசங்கம் பண்ணுவேன் தெரியுமா, அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். நீங்க ஒரு டாக்டரா இருந்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, ஐயோ டாக்டர் நீங்க தான் பயங்கரமான டாக்டர். அவர் உடனே அவருக்கு ஒரு பெருமை இருக்கும், நான் தான் இந்த ஆஸ்பத்திரியிலே பெரிய டாக்டர், என்ன மாதிரி டாக்டர் இந்த ஆஸ்பத்திரியில். இதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க, எங்க இருக்கும், உள்ள இருக்கும். ஒரு நர்ஸ் இருக்கிறாங்க, சிஸ்டர் இருக்காங்க, அவங்களுக்கும் இருக்கும் மனசுக்குள்ள, நம்மளை மாதிரி யாரும் இந்த நர்ஸ் வேலை செய்ய முடியாது, நம்ம தான் கெட்டிக்காரத்தனமாக என்ன பண்ணுறோம். லேபில் ஒர்க் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, லேபில் ஒர்க் பண்ணுறவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம கரெக்டாக பார்க்குறோம், நம்மளை மாதிரி வேல்யூஸ் எடுக்க யாருக்கும் தெரியாது, நம்ம கரெக்டாக வேல்யூ எடுக்கிறோம். ஒவ்வொரு ஆளுங்க ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க நம்மளை மாதிரி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது, நம்ம தான் கரெக்ட் கிங்கு, நம்ம தான் இதில் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் இருக்குங்க மண்டையில் ஏதாவது ஒன்றும் பெருசாக இருக்கும். இந்த உலகத்தின் அதிபதியை ஆண்டவர் சிலுவையில் வச்சு நியாயம் தீர்த்தார். எதுக்காக நியாயம் தீர்த்தார்னா, அவனுடைய பெருமை எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தாரு. ஆண்டவர் ஒரு நியாய தீர்ப்பை சிலுவையில் செஞ்சார். தன் சரீரத்தில் ஆக்கினை அடைந்ததுனால இல்லை, அதை நம்ம ரோமர் 8 ரொம்ப நல்லா படிக்கிறோங்க, அதை மட்டும் படிச்சுட்டு நான் முடிச்சிடுறேன், தயவு செஞ்சு எடுங்க. ரோமர் 8 ரொம்ப அழகா அதை படிக்கிறோம். அந்த வசனம் எனக்கு மனப்படமா இல்லை, அதை 8ஆம் அதிகாரத்தை எடுங்க. மூணாவது வசனத்தை படியுங்க. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக
அங்க ஒரு பெரிய ஆக்கினை நடந்துச்சு. மாம்சத்தில் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அப்ப சிலுவையில் என்ன நடந்துச்சுன்னா, அவருடைய மாம்சத்தில் பாவத்தை என்ன பண்ணாரு? ஆக்கினைக்குள்ளா தீர்த்துட்டார். பாவத்துக்கான எல்லா ஜட்ஜ்மெண்ட் அவர் எடுத்துக்கிட்டார். பாவத்துக்கான எல்லா தண்டனைகளையும் அவர் ஏத்துக்கிட்டார். ஏற்றுக்கொண்டதுனாலே பிசாசு நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டான். நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டான். என்ன நியாய தீர்ப்பு நடந்துச்சுன்னா, பிசாசே, இனிமேல் நான் படைத்த மனிதர்கள் மீது அவர்களை அடிமைகளாய் வைத்திருக்க உனக்கு உரிமை இல்லப்பா. நியாயம் தீர்த்துட்டார். அதனால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோங்க. இல்லைன்னா நம்ம எப்படி ரட்சிக்கப்படுவோம்? பிசாசு விடுவானா நம்மள? அந்த விலை மதிப்பில்லா ரத்தத்தை இப்படி காட்டின உடனே அவன் அப்படி விலகி போயிடுறான். ரட்சிப்பு நமக்கு கிடைச்சிச்சு. அந்த ரத்தத்துக்கு மட்டும்தாங்க அவளை மரியாதை. அந்த இயேசுவின் ரத்தத்தை, அதனால தான் நீங்க காலை வெள்ளாட்டுக்கடா இளங்கால இவைகளுடைய ரத்தத்தினால் அல்ல, உங்கள் முன்னோர்கள் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த வீணான காரியங்களினாலும் அல்ல, மாசற்ற ஆட்டுக்குட்டியாகி இயேசுவின் ரத்தத்தினால நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். பேதுரு ரொம்ப அழகா சொல்றார். நீங்க எப்படி மீட்கப்பட்டீங்க? அப்ப இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆண்டவர் எங்க கொடுத்தாரு? சிலுவையில கொடுத்துட்டார். அங்க பிசாசு நியாயம் தீர்க்கப்பட்டுட்டான். அப்ப ரட்சிக்கப்படல, ரட்சிக்கப்பட்ட நமக்கு நியாய தீர்ப்பு நாள்ல தண்டனையே இல்லைங்க. உண்மையா சொல்றேன், ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை விசுவாசிச்சு சாட்சியா வாழ்ந்து கர்த்தருக்காக வாழ்ற மக்களுக்கு அந்த நியாய தீர்ப்பு நாள்ல நமக்கு ஆண்டவர் பிரதிபலன் தான் கொடுப்பாரே தவிர அந்த நாள்ல நமக்கு நியாய தீர்ப்பை ஆண்டவர் கொடுக்க மாட்டார். ஆக்கினை தீர்ப்பை கொடுக்க மாட்டாருங்க, கொடுக்க மாட்டார். அதனால தான் அவர் நமக்கு தேற்றரவாளனா வர்றார். ஏன்னா நம்முடைய பாவங்கள் எல்லாம் சிலுவையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டது. இப்பொழுது நாம் நியாயம் தீர்க்கப்பட்ட அந்த பிசாசின் கைகளிலிருந்து விடுதலை பெற்ற மக்கள் நாம். தேவன் இப்ப நம்ம கிட்ட எப்படி இருக்கிறார்னா தேற்றரவாளனா. இந்த உலகத்துக்கு அவர் நியாயாதிபதியா இருக்கிறார். இந்த உலகத்துக்கு அவர் எப்படி வரப்போறாரு? நியாயாதிபதியா வரப்போறாரு. சபைக்கு அவர் மணவாளனா வரப்போறார். அப்ப தேற்றரவாளன் தானே. உலகத்துக்கு தான் நியாயாதிபதியா வரப்போறார். சபைக்கு எப்படி வரப்போறாரு? மணவாளனா வரப்போறார், தேற்றரவாளனா வரப்போறார், ஆதரவா வரப்போறார், அணைக்கிறவரா வரப்போறார், நம்மளுக்கு நம்பிக்கை கொடுக்கிறவரா வரப்போகிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. நமக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்ல வார்த்தை இல்லை? நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். நீங்களும் நானும் பாக்கியவான்கள். நமக்கு ஒரு தேற்றரவாளன் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, பரிசுத்த ஆவியே, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, தேற்றிடும் தெய்வமே, தீடன் தருபவரே, தேற்றிடும் தெய்வமே, தீடன் தருபவரே, ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, என்னோடு இருப்பவரே, குறைகள்
தீர்ப்பவரே. பரிசுத்த ஆவியானவரே, நீர் நல்ல தேற்றரவாளனா இருப்பதனால நாங்க உங்களுக்கு நன்றி சொல்றோம். எங்கள்கிட்ட பாவம் இல்லப்பா, அந்த பாவத்திலிருந்து எங்களை நீங்க தான் ரட்சித்தீங்க. எங்களை பரிசுத்தமான மக்களா மாத்தினதுனால எங்க தேற்றரவாளன் நீங்க தான். எங்களை நீதிமான்களாக்கினதுனால எங்க தேற்றரவாளன் நீங்க தான். ஆக்கினை தீர்ப்புல இருந்து எங்களை விடுவிச்சிங்களே, எங்களுக்கு நியாய தீர்ப்பு இல்ல. உம்முடைய வருகை நாள்ல எங்களுக்கு நீங்க ஒரு மணவாளனா வந்து எங்களை கூட்டிட்டு போக போறீங்கப்பா. அதனால எங்களுக்கு நீங்க இப்பவே தேற்றரவாளனா தான் இருக்கிறீங்க. ரொம்ப நாங்க நன்றி சொல்றோம். சபையை தேற்றுங்க, விசுவாசிகளை தேற்றுங்க. வாழ்க்கையில யாரெல்லாம் கடுமையான சூழ்நிலையில் இருக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் தேற்றி ஆற்றி பலப்படுத்தி வழி நடத்தி அருள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உடைய கரங்கள்ல கொடுக்கிறேன். நன்றி ஆண்டவரே. நாளை காலையில ஆராதனைகள் இருக்கு. ஆராதனைகள் எல்லாம் ஆண்டவர் மகிமைப்படணும்னு ஜெபம் பண்றோம். எழுந்தருளணும்னு ஜெபம் பண்றோம். உற்சாகமான ஆவியை அனுப்பி வைக்கணும்னு ஜெபம் பண்றோம். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படி கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் சொல்லுங்க, என் ஆத்துமாவே நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் இயேசுவின் வருகை மட்டும் இருந்து நடத்துவதாக. ஆமென். அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். கால ஆராதனைக்காக நல்லா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென். ஆமென்.